முட்டாள் குரங்கு ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு ஒரு பெட் குரங்கு இருந்தது. அந்த குரங்கு முட்டாள்தனமா இருந்தாலும் அரண்மனையில ராயலா ட்ரீட் பண்ணப்பட்டது. எல்லா இடத்துலயும் ஃப்ரீயா சுத்த அனுமதி இருந்தது. ட்ரஸ்டட் சர்வன்ட்ஸ் கூட போக முடியாத ராஜாவோட பிரைவேட் ரூம்ஸ்லயும் கூட அந்த குரங்கு போக முடியும். ஒரு மதியம் ராஜா தூங்கிட்டே இருந்தப்போ குரங்கு காவல் காத்துட்டே இருந்தது. திடீர்னு ஒரு ரூம் உள்ள வந்து ராஜாவோட மார்பிள உட்கார்ந்தது. குரங்கு அதை விரட்டியது. ஆனா கொஞ்ச நேரம் மட்டும் போயிட்டு திரும்பவும் ராஜாவோட மார்பிள வந்து உட்கார்ந்தது. குரங்குக்கு ரொம்ப கோபமும் எக்ஸைட்மெண்ட்டும் வந்துடுச்சு. முட்டாள் குரங்கு சோடு எடுத்துட்டு துரத்த ஆரம்பிச்சுது. மறுபடியும் ராஜாவோட மார்பிள வந்து உட்கார்ந்தப்ப குரங்கு முழு சக்தியோட சோடா வீசி அடிச்சது. பத்திரமா தப்பிச்சுது. ஆனா ராஜாவுக்கு சீரியஸா காயம் ஏற்பட்டுடுச்சு. நீதி: முட்டாள் நண்பன் பகைவனை விட அதிக ஆபத்தானவன். The foolish monkey. Once there was a king who had a pet monkey. The monkey, though foolish, was treated royally and allowed to roam freely in the king's palace. He was even permitted to enter the king's private chambers, which were off limits to even the most trusted servants. One afternoon, while the king was sleeping, the monkey stood guard. Suddenly, a fly entered the room and landed on the king's chest. The monkey shooed it away, but the fly would only leave briefly before returning to the king's chest. This made the monkey angry and agitated. In his foolishness, he began chasing the fly with a sword. When the fly landed on the king's chest again, the monkey struck with all his might. While the fly escaped unharmed, the king was gravely wounded. Moral: a foolish friend can cause more harm than an enemy.